நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜாதகத்துல ஒரு பாவகத்துல, அது 1ஆம் பாவத்திலேயோ 2ஆம் பாவத்திலேயோ 3ஆம் பாவத்துல எந்த பாவமா இருந்தாலும் சரி, ஒரு பாவகத்துல இயற்கை சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், மலர்வரை சந்திரன், புதன், பாபரோடு சேராத புதன் பலம் பெற்று அந்த பாவகத்தில் இருப்பது சிறப்பு. பலம்னா என்ன? வர்க்கோர்த்தம் பெற்றோ, இல்லை நட்பு பெற்றோ, இல்லை ஆட்சி பெறனா சொந்த வீட்டில் இருக்கணும், உச்சம் பெற்றோ அந்த வீட்டில் இருப்பது என்பது அந்த பாவகத்தை வலுப்படுத்தும், அந்த பாவகத்திற்கு சிறப்பு செய்யும், அந்த பாவக பலன்களை எடுத்து தரும். தன் காரகத்துவ பலன்களை எந்த கிரகமும் தன் பாவகத்தின் பலத்தையும் தன் காரகத்துவ பலத்தையும் நின்ற வீட்டின் வழியே தான் செய்யும். அப்ப நின்ற வீட்டை தூண்டி விட்டு தான் ஆகணும். லாபாதிபதி லக்னத்தில் நின்று பலம் பெறணும் அப்படின்னா, இப்போ ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியும் குரு, லாபாதிபதியும் குரு, லக்னத்திலேயே திக்பலன் ஆயிடுவார். அது ரோகிணி 2ஆம் பாவத்துல வர்க்கோர்த்தமர் ஆயிடுவார். அது மட்டுமல்ல, ரோகிணி 2ஆம் புஷ்கர நவாம்சம் ஆயிடும். அப்ப அவர் என்ன செய்வாரு? அந்த குரு 8ஆம் பாவகத்துக்கு 6ல் இருக்கிறதுனால 8ஆம் பாவத்தினுடைய பலன் அதிகம் செய்ய மாட்டார். 11ஆம் பாவத்தினுடைய லாபத்தை ஜாதகி என்ற ஜாதகர் என்ற அந்த தன்மை மூலம் கொடுப்பார், லக்னத்தின் மூலம் கொடுப்பார். அப்ப லக்னத்துல இயற்கை சுபகிரகம் பலம் பெற்று இருப்பது சிறப்பு. அதுவும் லக்னத்துக்கு சுபரா இருந்து அவரே அங்க இருக்கார் அப்படின்னா ரொம்ப சிறப்பு, பலம் பெற்றிருப்பது சிறப்பு. சார் லக்னத்துக்கு அது ஒரு அசுபர் சார், என்ன செய்யறது அப்படின்னா, தன் அசுபஸ்தானத்துக்கு, இப்ப நான் ரிஷப லக்னத்துக்கு சொன்ன மாதிரி தன்னுடைய ஒரு அசுபஸ்தானம் இருக்கும்போது அதுக்கு மறைஞ்சு நின்று பலம் பெற்றாருன்னா சிறப்பு. அந்த அசுப பலன் நடக்காது, நற்பலனை கொடுப்பார். சார் பாவகர் நிக்குது பலம் பெற்று ஒரு பாவகத்துல, சுபகரன் என்ன இப்படி பாவகர் நிக்குது, அவர் லக்னத்துக்கு சுபராதுட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா பாவகிரகத்தை பொறுத்தவரையிலும் என்னதான் லக்னத்துக்கு சுபரா இருந்தாலும் நின்ற பாவகத்துல தன் காரகத்துவத்தை, சனியோனா அவருடைய காரகத்துவம், செவ்வாயினா அவருடைய கோபம், வீரியம், முன்கோபம், அவசரம் கொடுத்தந்திருவார் அந்த பாவத்துக்கு. அப்போ அங்க ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வை அங்க படணும். குருவோட பார்வையோ, சுக்கிரனோட பார்வையோ, குருவோட சேர்க்கையோ, சுக்கிரனுடைய சேர்க்கையோ, வளர்பிறை சந்திரனோட சேர்க்கையோ, பார்வையோ இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த பாவக பலன்களும் சரி, அந்த காரக பலன்களும் சரி, ஜாதகருக்கு சிறப்பாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? உங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.